கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை எல்லாம் பார்க்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy and happy to see all my Facebook friends through this live video. Hallelujah. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளைக்கிழமையும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கிற நேரம் அப்பா. உம்முடைய சத்தம் ஆண்டவரே காதல் வனாந்தரத்தை அசைக்க பண்ணும் என்ற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. நீங்க பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த 3 வாரங்களாக ஜெபத்தோடைய மேன்மை, எப்படி ஜெபிக்கணும், எந்த விதமான ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார், பலனா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறதுக்கு பிரயோஜனமாய் ஜெபத்தை குறித்ததான காரியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெபம் முக்கியமோ அதே அளவுக்கு தேவனுடைய வார்த்தை, வசனம், வேதம் நமக்கு முக்கியமா இருக்கிறது. ஒரு பெத்த ஊழியக்கார் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 2 கண்கள் என்று சொன்னால் ஒன்று ஜெபம், ஒன்று வேத வசனம். 2 கைகள் என்று சொன்னால், ஒரு 2 ரக்கைகள் என்று சொன்னால் ஒன்று ஜெபம், ஒன்று வேத வசனம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த வேதத்தோடைய மகத்துவங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். 119 சங்கீதம் 97 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எவ்வளோ உம்முடைய வேதத்தின் மீது பிரியமா இருக்கிறேன், அது நாள்தோறும் என்னுடைய தியானம் என்று பக்தன் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறார், எவ்வளோ பிரியமாய் உம்முடைய வேதத்தின் மீது, பைபிள் மீது, உம்முடைய வசனத்தின் மீது நான் பிரியமா இருக்கிறேன், அது நாள் முழுவதும் என்னுடைய தியானமா இருக்கிறது என்று பக்தனாக தாவீது சொல்லுகிறது நம்ம கேட்கிறோம். அன்பானவர்களே, அநேக இந்த 119 சங்கீதத்தை சரித்திரங்கள் அல்லது பெரிய பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, இது எஸ்ரா எழுதின சங்கீதம் அல்லது மோசே கூட இந்த 119 சங்கீதத்தில் பல ஊழியர்கள் எழுதினார்கள் என்று நம்ம சரித்திரங்களிலே பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், நாள் முழுவதும், ஒரு நாளைக்கு இன்னைக்கு பாருங்க இருக்கிற கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொள்வீங்களானா இன்னைக்கு எல்லாம் என்னென்ன செய்தார்கள்னா அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நாள் முழுவதும் என்னுடைய தியானம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய தாகம் என்னன்னா உம்முடைய வேதத்தை தியானிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ உலகத்தில் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனமாகிய வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஜெபம் நாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறது, ஆனால் வேதம் நம்ம இடத்துல தேவன் பேசுகிறது. டூ வே கம்யூனிகேஷன், இன்கமிங், அவுட் கோயிங். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய இடத்துல அவுட் கோயிங் தான் இருக்கு தவிர தேவன் என்ன பேசுறா, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுமே, அந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணுமே என்று ஜனங்க கேட்கிறது ரொம்ப குறைவு. அன்பானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை அதிகமாய் நேசிங்கள். அன்பானவர்களே, எனக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு புக்கை படித்து தியானித்து முடிக்கிற ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன், விசுவாசிகளை பார்த்திருக்கிற. அன்பானவர்களே, இன்றைக்கு வேதனையானது என்ன, இந்த சத்தியமாக வேதத்தை அநேக விசுவாசிகள் இதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல், தாகம் இல்லாமல், வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், இந்த வேதத்தோடைய மகத்துவங்களை உங்களுக்கு ஆவியானவர் உங்களோட கூட இடைப்பட அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேதத்தை படிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை சுருக்கமாய் நேரத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுறேன். நல்ல கவனி. நம்பர் 1, முதலாவதாக அன்பானவர்களே, 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு பூரண சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதத்தை நேசிக்க நேசிக்க நேசிக்க, வேதத்தை படிக்க படிக்க அவர்களுக்கு ஆண்டவர் பூரணமான சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நாம் வாழக்கூடிய உலகம் சமாதானத்தை பிடுங்கக்கூடிய உலகம். நாம் வாழக்கூடிய உலகம் ஜனங்கள் சமாதானத்துக்காக ஓடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆனா
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன வரும், அவங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வரும். எவ்வளவு தான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு தான் போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு தான் கண்ணீர் இருந்தாலும், இந்த வேதம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துக்கத்துல இருக்கலாம், இந்த வேதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். எனவே அன்பான கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற ஜனங்களே, விசுவாசிகளே, ஊழியர்களே, நமக்கு ஒரு சமாதானமான ஒரு காரியம் என்று சொன்னா அது பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. இது இலவசமாய் நீங்கள் படிக்கும் போதோ, அதை தியானிக்கும் போதோ தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லையே என்று பார்க்கிற சகோதரியே, சகோதரனே, தகப்பன்மாரே, உனக்கு தேவன் இலவசமாய் கொடுக்கக்கூடிய சமாதானம் பரிசுத்த வேதாகமம் என்று நீங்கள் மறந்து விடாதீர்கள். இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன செய்யுன்னு சொன்னா, அதே 119 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறபடியா நான் பாவம் செய்யேன் என்று பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டாவது, it will give a protection. Number 1, it will gives us a peace. Number 2, it will give us a protection. ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அன்பானவர்களே, ஒரு வேலியா இருக்கும் அன்பானவர்களே. வேத வசனத்தை நம்பி அதையே ஜீவனமா ஏற்றுக்கொள்ளவர்கள், தத்தளிப்பு வந்தாலும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், ஏற்ற குறைவுகள் வந்தாலும், தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் பாவம் செய்யாதபடி காத்தார் என்று வேதம் ஆதியாகமத்தில் ஆண்டவருடைய வசனம் அபிமெலேக்கு ஆண்டவரை தடுத்தார் என்று பார்த்திருக்கிறோம். என்ன, அவன் பாவம் செய்து விடக்கூடாது. எனவே இந்த வேதம் நமக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கும் போதோ இட் இஸ் a protection. உங்களை அறியாமலே ஒரு வேலி வரும் அன்பானவர்களே, உங்களை அறியாமலே ஒரு வேலி இருக்கிறதே, நீங்கள் நாட்கள் வர வர உணர்வீர்கள் அன்பானவர்களே. இது நீங்க விசுவாசிங்க, இது உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அன்பானவர்கள். நிறைய பேரை பார்க்கிறோம், வியாதி, பலவீனம், பிசாசு கிரியன்ற போதுதான் இந்த வேதத்தோடைய பாதுகாப்பு அவர்கள் வைத்துக் கொள்வாங்க. அப்படி அல்ல அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலோ இந்த வசனத்தை கொண்டு போக வார்த்தையை கொண்டு போக அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்பர் 3, மூன்றாவதாக அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இது நமக்கு சுத்தத்தை கொண்டு வரும். சங்கீதம் 12:6 சொல்லுகிறது, 7 முறை அந்த வெள்ளியில அந்த அக்கினியில அது புடமிடப்பட்ட சுத்த பொண்ணா இருக்கு, சுத்தமான காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நமக்கு சுத்தத்தை கொண்டு வரும். It will brings a pureness. ஹல்லேலூயா. பியூரிட்டி, ஒரு சுத்தமாய் வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, என்னுடைய வசனமே உங்களை சுத்திகரிக்கும் என்னாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு போக அன்பானவர்களே, இதை பார்க்கிறவர்கள் ஏதோ அல்லது பாவத்துல போராடுகளா, அசுத்தத்துல போராடுகளா, இதை விட்டுடு, இது குடிக்காது, இது செய்யாத, பண்ணாத என்று இது போராடுகளா. ஆனா வசனத்தை கொண்டு போய் பாருங்க, இந்த வசனம் உங்களை பரிசுத்த பண்ணிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது அன்பானவர்களே. எனவே அந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க யார உலகம் உங்களை அசுத்தம் என்று சொல்லலாம், உலகம் உங்களை பாவின்னு சொல்லலாம், ஆனா வசனம் உங்களை பரிசுத்தமாய் மாற்றும். ஆமென். நம்பர் 4, நான்காவதாக அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது என்னத்தை கொண்டு வரும் என்று சொன்னா, அவன் செய்வதெல்லாம் வாக்கி இட் வில் ப்ராஸ்பர், நம்மை ஆசீர்வாதத்திலே கொண்டு வர. சங்கீதம் 1-2-3 வசனங்கள் சொல்லுகிறது, அவனை செழிப்பாய் மாற்றும், அவனை ப்ராஸ்பர் பண்ணும். அன்பானவர்களே, வசனத்தை நம்பி வாழ்கிற எந்த ஊழியரா இருந்தாலும் அவர்கள் செழிப்பார்கள், அவர்கள் ஊழியம் செய்யும், அந்த விசுவாசி செழிப்பாங்க. ஹல்லேலூயா. வசனம் அவர்களை செழிப்புக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக அன்பானவர்களே. வேதத்தை நம்பி படித்து அதன்படி செய்யும் போதோ அந்த வசனம் நம்ம என்ன செய்யுதுன்னா செழிக்க பண்ணக்கூடியது. அதுக்கு வாக்கியம் நீங்க செய்கிறதெல்லாம் இட் வில் சக்சஸ். ஆமென். நம்பர் 5, கடைசியாக அன்பானவர்களே, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லா காரியங்களும் அப்படியே இருக்கும். ஆமென். அது வல்லமையானது அன்பானவர்களே. பிசாசின் கிரியைகளை முறியடிக்கோ, சத்துருவுடைய கோட்டைகளை முறியடிக்கோ, எந்த வல்லமையை ஜெயிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியல, இது வல்லமையானது அன்பானவர்களே. ஒரு மனுஷனை மாற்றும், ஒரு பிசாசின் கிரியைகளை அழிக்கும் அன்பானவர்களே. இட் இஸ் a powerful weapon that God has given a Bible. ஆமென். பிசாசுக்கு
எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதம்னு சொன்னா அது பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்கும்படி ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எனவே வேதத்தை அதிகமாய் நேசிங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இன்னொரு இந்த காரியத்தை குறித்து பார்த்து 2வது இது காரியத்தை நம்ம பார்ப்போம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக, வேதத்துடைய மகிமை வல்லமை உங்களுக்குள்ள புறப்படும்படியாக ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வேதத்தோடைய வல்லமை, உம்முடைய சத்திய வசனத்தோடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலப்பா. ஆண்டவரே, வேதத்தை தெளிவாய் போதிக்கிற சபைகள் வளரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்கள் வளருவார்கள் ஆண்டவரே. இந்த வேதத்தை அதிகமாய் நேசிக்க கிருபை கொடுங்கப்பா. அதே பக்தன் சொல்லுகிறாரே, 1000 பொன் வெள்ளியை காற்றிலோ நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னதை போல இந்த உலகத்துல சொத்து ஆஸ்திகளை காற்றிலும் நீர் கொடுத்த வேதமே நலம் ஆண்டவரே. வேதமே நலம். இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதியும். இன்று முதல் வேதத்தை நேசிக்கிற கூட்டங்களை எழுப்புவீராக ஆண்டவரே. சத்திய வசனத்தை படிக்க கூடாதபடி, கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை இயேசு நாமத்துல உடைத்து போடுகிறோம். கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்ப அதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். எங்க ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் இருக்கிறது. வேதத்தை நம்புங்கள், வேதத்தை தியானிங்கள், அதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கரம் உங்களோட குடும்பத்தோடு இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ ஆல். மே காட் பிளஸ் யூ.